ரவீந்திர சார், இந்த பாமகவும் தேமுதிகவை பொறுத்தவரை அவர்கள் இன்னும் தேமுதிக இன்னும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவும் ஒரு சம இடைவெளியை தான் கடைபிடித்து வருகிறதாக தெரிகிறது. எங்களுக்கு கூடுதல் சீட்டு யார் கொடுப்பாங்களோன்னு சொன்னாங்க. அப்புறம் திரும்ப இறங்கி வந்தாங்க. 14+1 இருந்து இப்போ அதை விட குறைந்து அந்த இறங்கி சீட்டுக்கான எண்ணிக்கையை குறைச்சிருக்கிறாங்கன்னு தெரியுது. பாட்டாளி மக்கள் கட்சியும் இப்போதைக்கு இப்போதே நிலவரப்படி அது பாஜக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக, அதிமுக பக்கம் போவதற்கான வாய்ப்பா, இபிஎஸ்க்கு தனியாக ஒரு கூட்டணிக்கு நாங்கள் கதவுகள் திறந்திருக்குன்னு அவர் அறிவிச்சிருந்தோம். இதுவரை ஒரு கட்சி எங்கள் போலையே சார், புரட்சி பாரதியும் எஸ்டிபிஐயும் தவிர வேற எந்த கட்சியும் அந்த அணிக்கு போகல. அதனால மற்ற கட்சிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தான் சேரப்போகுதுன்னு எடுத்துக்கலாமா சார்? இப்போ அதாவது இபிஎஸ் அறிவித்திருந்தாலும் கூட திமுக அணிக்கு அடுத்தபடியாக பெரிய கட்சியான இபிஎஸ் மதிக்கிறேன். அது நம்ம ஒரு அதிக எம்எல்ஏக்கள் இருக்கிறது, சிஎம் கேண்டிடேட்டா இருந்தது, அவருக்கு ஒரு ஜாதி பலம் இருக்கிறதுங்கிற அடிப்படையில் அவரை நான் மதிக்கிறேன். என்றாலும் இன்னைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலை என்னன்னா, பாஜக பிரதமர் கேண்டிடேட்டா அண்ணாமலை அமைக்கக்கூடிய ஒரு அணி, இபிஎஸ் அமைக்கக்கூடிய அணி, இந்த ரெண்டு அணிக்கு இடையில பார்கெனிங் பவர் பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இன்னைக்கு இருக்கிறது பாமக தான். கண்டிப்பா ப்ரூவ்டு ஓட்ஸ்ல அவருங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 5% வாக்குட்டை எடுத்தாங்க, சட்டமன்ற தேர்தலில் 4% வாக்குட்டை எடுத்தாங்க. அது அந்த 10.5க்காக 23 சீட்டுன்னு குறைச்சி வாங்கினாலதான் அந்த சதவீதம் இருந்து, அல்லது அப்பமா 5% வர்றதுக்கு சக்தி படைத்த கட்சி தான். அந்த கட்சிக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. வட தமிழகத்துல அந்த கட்சி இல்லாம 2வது இடத்தை யாரும் முடிவு பண்ண முடியாதுங்கிற சூழல் இருக்குது. நீங்க மும்முனை, நீங்க நான் உங்கள்கிட்ட சீமான சொல்லி 4 முறைன்னு சொன்னேன். அந்த கட்சி தனியா போனா 5 முறை போட்டிங்கிற அளவுக்கும் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு அவங்க 10.5% பற்றியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றியும் பேசியிருக்காங்க. எனவே அவங்க கூட்டணின்னு தீர்மானம் போட்டதை வச்சுதான் நீங்க அவங்க கூட்டணி போவாங்கன்னு உங்க எண்ணத்தை சொல்றீங்க. நானும் அதே எண்ணத்துல என் கருத்தை சொன்னால் கூட வட தமிழகத்துல 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய சக்தி நாங்க தான்னு அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு இடையிலையும் பாஜக இடையிலையும் அவங்க பேரம் பேசக்கூடிய அந்த கலையை தெளிவா செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இது முடிஞ்ச பிறகுதான் தேமுதிகவோட இது முடியும். தேமுதிக விஜயகாந்துக்கு சிம்பதி இருக்குது, குட்வில் இருக்குது. ஆனா அவங்க அமமுக கூட்டணியில 1/2% வாக்கு தான் எடுத்தாங்கிறதும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். மேலும் சசிகலா அம்மையார பார்த்தாங்க, பிரேமலதா அம்மையாருங்கிறதுக்காக கூட்டணியை விட்டு ஒரு பேரத்தை முறிச்சு வெளியேற்றியதும் எடப்பாடி பழனிசாமி என்பதையும் நாம் அறிவோம். ஆக இன்னைக்கு 2வது அணி பிரிஞ்சு நிற்கும் போது அதில் 3வது இடம் வைச்ச பிரமிஷர் கேண்டிடேட் கொண்ட பாஜகவுக்கும் முதலிடம் வைத்து ஓபிஎஸ் இழந்த அதிமுகவுக்கும் இடையில் யார் 20 தொகுதியில் வட தமிழகத்தில் 2வது இடம் என்பதை தன் பலத்தோடு முடிவு செய்யும் சக்தியாக, 2வது இடத்தை முடிவு செய்யும் சக்தியாக பாமக வட தமிழகத்துல இருக்குது. பாமக முடிவு என்னங்கிறது தான் வரும் நாட்கள்ல அரசியல் அரங்கத்துல எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் அதற்கு விடை என்ன என்ற கேள்வியில்தான் எல்லோரும் இருப்பார்கள்.